வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா ரெசிபி. நான் எப்படி செய்வேனோ அப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப்பு சிப்பி பாஸ்தா எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/4 ஸ்பூனு, இஞ்சி துண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாம். கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கீறினது, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 நீளமாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்குவோம். பீன்ஸ் பொடியாக நறுக்குனது 1 கைப்பிடி போட்டுக்கலாம். கேரட்டு பொடியாக நறுக்குனது 1 கைப்பிடி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக, மீதி உப்பு பாதி பிறகு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், இதையும் நல்லா பரட்டிக்குவோம். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டு விட்றேன். சாஸ் இல்லைன்னா ஒரு 1/2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்குவோம். மேகி மசாலா பாக்கெட்டு 1 பாக்கெட்டு அப்படியே எடுத்து போட்டு விட்டுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாஸ்தா எடுத்த கப்புலேயே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ சொல்கிறேங்கிறத. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம காய்க்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம், அதனால் இப்போ பாதி உப்பு போட்டு விட்டுறேன். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். மட்டன் மசாலா உங்கள்கிட்ட இருந்துச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு விடுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதையும் கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது வாங்கிக்கோங்க. எனக்கு சிப்பி பிடிச்சிருக்குன்னு வாங்கினேன். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம பாஸ்தா எடுத்த கப்புலேயே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். இப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றினீங்கன்னா ட்ரை ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிக்குவோம். நல்லா ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எவ்வளோ பதமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ட்ரையாகவும் ஆகலை, தண்ணியும் கீழே நிற்கலை பாருங்கள். கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி சுட சுட தானே சாப்பிடுவோம். அங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் கீழே நிற்கலை, கரெக்டாக இருக்குது. நம்ம தனியாக வடித்து செய்வோம். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். பெரும்பாலும் நம்ம தண்ணி வடித்து வேக வச்சு தண்ணி வடித்து தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சர்விங் பவுலில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.